அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து கலையரசி. நான் சிஎஸ்சி கமிஷன் பணிக்குழுவிலேருந்து வந்திருக்கேன். இது வந்து என்னோட 2வது பயிற்சி கூட்டம். இங்கே வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை பயிற்சியாளர்களுக்கான பயிற்சியை வந்து எடுக்க வந்திருக்கேன். இது வந்து எனக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பயிற்சியாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து நான் இப்போ வந்து களப்பணியாளரா ஒர்க் பண்ணும்போது, அந்த களத்தில வந்து நிறைய பெண்களையும், வாலிப பிள்ளைங்களையும் பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்படி பார்க்கும்போது வந்து அவங்க வந்து ஒரு சில அவங்க குடும்பத்தில நடக்கிற குடும்ப பிரச்சனையோ, இல்ல வாலிப பசங்க வந்து அவங்களுக்கு அ நடக்கிற பிரச்சனைகள வந்து என்கிட்ட சொல்லும்போது, அதுக்கு என்ன தீர்வு காண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அப்படி குழப்பமா இருந்த பட்சத்தில, இப்ப இந்த பயிற்சியாளருக்கான பயிற்சிய வந்து நான் வந்து எடுக்கும்போது, எனக்கு வந்து இப்போ ஒரு தெளிவு வந்து வந்திருக்கு. இப்போ எப்படி வந்து போஸ்கோல வந்து எப்படி வந்து ஒரு தீர்வு காண முடியும்? சட்டங்கள் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து எந்த முறையில வந்து கையாள முடியும்? அப்படின்ற ஒரு ஒரு தெளிவு வந்து எனக்கு வந்திருக்கிறதால, நான் இப்போ பணியில செய்யும்போது, பெண்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும் என்னால ஒரு தீர்வு வந்து அந்த அந்த இடத்துல காண முடியும். அது வந்து மாதிரி ஐடியாஸ் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஜெய் பீம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அகிலன். நான் வந்து உடுமலைப்பேட்டை. அமைப்பு வந்து பார்க்கும்போது ஐகாஃப் என்ற இயக்கத்து மூலிமா நான் வந்திருக்கேன். என்னுடைய பயிற்சி வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அனுபவங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் சிறார்களுக்கு ஏற்படக்கூடிய வன்கொடுமைகள் எப்படிலாம் நம்ம இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லப்போனால், ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் வந்து யாரோ அடையாளம் தெரியாத நபர் வந்து இன்ஸ்டாகிராம் மூலிமா ஒரு ஆசை வார்த்தைகள் கூறி அவங்கள வந்து மயக்க வச்சு, அவங்க அது மூலிமா உணர்ச்சி பூர்வமாக நிறையா இதாகி தற்கொலைக்கு நிலைக்கு தள்ளப்படும் அளவுக்கு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில் வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கான கவுன்சிலிங்கும், அவங்களுக்கான ஆலோசனைகள் மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சதே தவிர, அவங்களுக்கான தீர்வுகள் எப்படி காண்பது அப்படி பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் இந்த பயிற்சியை நான் வந்து எடுத்தது மூலிமா எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து என்ன ஒரு தீர்வு கொடுக்கணும், எப்படி சட்டப்படி அவங்களுக்கான தீர்வை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு. வணக்கம். எனது பேர் உமா மகேஸ்வரன். நான் சமூக செயல்பாட்டராக மதுரையில் செயல்படுறேன். ஐடியாஸ் மையம் நடத்தும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அந்த தடுப்பு சம்மந்தமாக பயிற்சி வகுப்பில் நான் கலந்துருந்தேன். இந்த பயிற்சி வகுப்பு மூலிமா இதற்கு முன்னாடி பெண்கள் வன்கொடுமை சம்பந்தமான அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு மேலோட்டமாக அணுகியிருந்த ஒரு பார்வை போய், இவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பெண்கள் எந்த வகையான பாதிப்புகள் அடைகிறாங்க, அந்த பாதிப்பிலிருந்து அவங்க எந்த மாதிரியான நிவாரணம் நம்ம செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரியான சட்ட உதவிகள், குறிப்பாக சட்டத்தினுடைய வகைகள், அதனுடைய தண்டனை வகைகள், அவங்களுக்கான எப்படியான ஒரு ஆற்றுப்படுத்துதல் எல்லாமே நான் அதன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். இதன் மூலிமா மேலும் அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம பார்க்கும்போது, நான் கற்றுக்கிட்ட இந்த பயிற்சி விஷயத்தை வந்து அவங்கள சிறப்பாக சென்றடைஞ்சு என்னால் அவங்கள நல்ல ஒரு வழிகாட்டியாக நான் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நம்புகிறேன். இந்த பயிற்சி மையத்தை எனக்கு வாய்ப்பு வழங்கிய ஐடியாஸ் மையத்துக்கு நன்றி.